வெறும் 5 ஸ்டெப்ஸில் ஒரு ஃபேஸ்க்கு கலர் பென்சில்ஸை யூஸ் பண்ணி எப்படி கலர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக். அது மட்டும் இல்லாமல் டிராயிங்கோட டுட்டோரியல் வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும், நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் மட்டும் தான் ஒரே வழி. நம்ம மட்டும் தான் டிராயிங் சேனலை வந்து பார்த்திங்கன்னா டுட்டோரியலாக மேக் பண்ணி நம்ம தமிழில் போட்டுக்கிட்டு இருக்கோம். தமிழில் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த சேனலும் டுட்டோரியல் வீடியோஸ் இந்த மாதிரி அதிகமாக போடுறதில்ல. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அவுட்லைனை நீங்கள் போடலை அப்படின்னாக்கா இந்த அவுட்லைனை நான் எப்படி போட்டேன் அப்படிங்கிறதுக்கான டுட்டோரியல் வீடியோ இருக்குது. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த அவுட்லைனை நீங்கள் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த அவுட்லைனை போட்டுக்கோங்க. இந்த ஃபேஸ் டிராயிங்க்கு நான் டோட்டலாக யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா டூம்ஸோடைய சூப்பர் சாஃப்ட் அப்படிங்கிற இந்த கலர் பென்சில் தான். நீங்கள் எப்பவுமே கலர் பென்சில் டிராயிங் வரையும் போது இந்த மாதிரி ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து தரணும்னா இதை பண்ணிக்கோங்க மறக்காமல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எப்போல்லாம் ஒரு கலர் பென்சில் டிராயிங் வரைகிறோமோ அப்போல்லாம் நம்ம இந்த அவுட்லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த அவுட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டார்க்காக இருக்கக்கூடாது. இதே மாதிரி டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த பென்சில் கிராஃபைட் பென்சில்லாம் வந்து கலர் பென்சிலில் மிக்ஸ் ஆகி நம்மளுடைய ஃபேஸ்க்கான கலரை வந்து கெடுத்து விட்டுரும், அதாவது டேமேஜ் ஆக்கி விட்டுரும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த அவுட்லைனை லைட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நீடட் எரேசர் எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஸ்டெப்பில் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஜஸ்ட்டு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இந்த அவுட்லைனை வந்து நம்ம லைட் பண்ண போகிறோம். நான் அப்படியே இது மேலே வச்சு ஒரு ஸ்கிரிபிள் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து அவுட்லைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைட் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி டோட்டல் டிராயிங்க்கும் நீங்கள் வந்து இந்த எரேசரை யூஸ் பண்ணி நீங்கள் லைட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம லைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த அவுட்லைனோட லுக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த ஃபேஸ்க்கு பீச் கலர் யூஸ் பண்ண போகிறோம், அதாவது ஸ்கின் கலர். இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணணும். ஃபேஸில் எங்கெங்கே இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் வந்து இந்த பீச் கலர் யூஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஷேடிங் பண்ணியிருக்கிறதுல எங்கெல்லாம் ஒயிட் ஏரியாஸ் விட்டுருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸு. நீங்கள் வந்து பிகினராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பென்சில் ஷேடிங் வச்சு பேசிக் ஷேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அதுவும் இந்த பீச் கலர் வச்சு பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் ஏரியாஸ்லாம் நீங்கள் வந்து விட்டுறணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டெப் 2க்கு போக போகிறோம். ஸ்டெப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்க் ஷேடிங்ஸை பண்ண போகிறோம். அதாவது ஷேடிங்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலர் பென்சிலில் இதை தான் நம்ம சொல்லணும். இந்த பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் பிக்சரில் இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் டார்க்காக இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடங்களுக்கு நம்ம ஷேடிங்ஸ்க்கான கலரை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம பென்சில் டிராயிங்கில் நிறைய ஷேடிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, டோன் கணக்கில். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஒரு ஃபேஸை வந்து நம்ம ஷேடிங் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம பீச் கலர் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது ஷேடிங்க்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் யூஸ் பண்ணணும். ஸோ நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் ப்ரௌன் இருக்காது. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் டார்க் ப்ரௌன் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதை லைட்டாக யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து இப்போ இந்த லைட் ப்ரௌன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அது இருக்கிற இடம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண பீச் கலர் இருக்கிற எல்லா இடங்கள்லையும் நம்ம வந்து இந்த லைட் ப்ரௌனை யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஜஸ்ட் உங்கள் கண்ணுக்கு ஷேடோஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த இடங்களில் மட்டும் இந்த லைட் ப்ரௌனோடைய டேர்னை வந்து கொஞ்சோண்டு நீங்கள் ஷேட் பண்ணால் போதும். ஸோ இது ஷேட் பண்ணுறப்போ டார்க் டு லைட் வந்து ஷேட் பண்ணணும். இப்போ டார்க்காக இருக்கக்கூடிய இடங்களில் டார்க்காகவும், லைட்டாக கொஞ்சம் அந்த இடங்களில் கிரேடியன்ட் லுக்கில் மாறுது இல்லையா, ஸோ அந்த மாறுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக விடணும். இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே டார்க்காக இருக்குது. ஸோ அதுவே இந்த இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா நான் லைட்டாக ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணி ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு தருது பார்த்தீங்களா, ஷேடிங் எஃபெக்ட். ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி பண்ணணும்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லைட் ப்ரௌனை எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். எந்தெந்த ஷேடிங்ஸ் எங்கெங்கே இருக்கோ ஸோ அந்த இடங்களில் மட்டும் நான் அந்த லைட் ப்ரௌனை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப்பு. நம்ம வந்து ஷேடோஸ்க்கான டோனை வந்து ஆட் பண்ணணும். அதுவும் நம்ம லைட் ப்ரௌனை வச்சு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்டெப் 3க்கு போகலாம். ஸ்டெப் 3 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷேடோஸ் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த லைட் ப்ரௌன் இருக்கு இல்லையா, அதுக்கும் டார்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஷேடோஸ் இருக்கும். ஸோ அதாவது இந்த கண்ணோடைய இந்த இடுக்கில் இருக்கும், அப்புறம் இந்த கண்ணோடைய இடுக்கில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கேப்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். அந்த இடங்களில் வந்து பார்த்தா பிளாக் கலர் இருக்க மாதிரி இருக்கும். பட் நம்ம பிளாக் கலரை டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இடங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌனை தான் நம்ம யூஸ் பண்ணணும். நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டார்க்காக எங்கே இருக்கோ அந்த மாதிரி இடங்களில் மட்டும் இந்த டார்க் ப்ரௌன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே லைட்டாக யூஸ் பண்ணாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி இது வந்து ஒரு டார்க் ப்ரௌனு. ஸோ நம்ம ரொம்ப டார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அது டிராயிங்கை வந்து கேவலப்படுத்தி விட்டுரும். ஸோ இது இருக்கிற இடங்களில் மட்டும் ஜஸ்ட் நான் வந்து பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு இது நம்ம பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது ஒரு டார்க் ப்ரௌன் மாதிரி தான் தெரியும், பிளாக் மாதிரி தெரியாது, அந்த எஃபெக்ட் வராது. பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த கலரை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு பிளாக் கலர் வந்து லைட்டாக யூஸ் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ். பிளாக் கலர் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கலர் பென்சிலில் ரொம்பவே வந்து ஒரு ஆபத்தான விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய டிராயிங்கை எந்த லெவலில் கொண்டு போய் விடணும் நமக்கே தெரியாது. ஸோ பிளாக் கலர் வந்து எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், எந்த அளவு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து ஒரு டிராயிங்க்கு பிளாக் கலர் யூஸ் பண்ணணும். மோஸ்ட்லி பிகினராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ரௌன் வரைக்குமே போதுமானது. ஸோ நான் யூஸ் பண்ணுறதுலையே அந்த மாதிரி டார்க்கான இடங்கள் நீங்கள் வரையக்கூடிய பிக்சரில் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரை யூஸ் பண்ணிட்டு போங்க, பிகினராக இருக்கிற பட்சத்தில் மட்டும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டார்க் ஷேடிங்கான ப்ரௌன் கலர் வந்து யூஸ் பண்ணியாச்சு. இதுதான் ஸ்டெப் 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டெப் 4க்கு போகலாம். ஸ்டெப் 4ல் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸ் கலர் பண்ண போகிறோம். அதாவது மிக்ஸ் கலர் அப்படி என்னன்னாக்கா நம்ம இப்போ வந்து ஸ்கின் டோன் ஆட் பண்ணோம், ஷேடோஸ் ஆட் பண்ணோம், டார்க் டோன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் 3 ஸ்டெப்பில். அடுத்ததாக ஒரு ஸ்டெப்பில் வந்து நம்ம கலர் ஆட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ரெஃபரன்ஸ் பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் கொஞ்சமாக இந்த மாதிரியான பிங்க் கலர், அப்புறம் இல்லைனாக்கா அவங்களுடைய ஃபேஸை பொறுத்து ரெட் கலரோ இல்லை எல்லோ கலரோ அந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து ஆட் ஆகிருக்கும். இந்த கலரை வந்து நம்ம ஆட் பண்ணணும். இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா கலரை வந்து மிக்ஸ் பண்ணணும் நம்ம ஃபேஸ் ஷேடுக்குள்ளே. ஸோ நம்மளுடைய பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். இந்த பிங்க் கலரும் ஜஸ்ட் நமக்கு எங்கெங்கே இருக்கோ அந்த இடங்களில் மட்டும் நம்ம கொடுத்தா போதுமானது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிங்க் கலர் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக டார்க்காக வச்சு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்க்கான கலர் என்னங்கிறதே தெரியாமல் போயிடும். ஜஸ்ட் இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் அந்த ப்ளஷ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சின் கிட்டலாம் அப்புறம் அந்த தாடைக்கிட்டலாம் அடிக்கும் இல்லையா சொன்ன இடங்கள்லாம், ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிட் டோன் கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ அதனால் இதை வந்து ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். டார்க்காக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா இல்லாமல் போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப் 4ல் வந்து நம்ம பிங்க் கலரை இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபேஸோடைய கலர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேசிக் ஃபைனல் ஸ்டெப்புக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டோனு, ஷேடோ டோனு, அப்புறம் வந்து டார்க் ஷேடோ டோனு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் டோன், இதை நீங்கள் ஆட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸில் அப்புறம் நம்ம வந்து இதை வந்து பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கலர்லாம் மிக்ஸ் ஆகி அது வந்து பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்கான லுக் வந்து கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பென்சில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதுக்குன்னே தனியாக கூட பென்சில்லாம் இருக்குது. பட் நீங்கள் வாங்கின அந்த டூம்ஸோடைய சூப்பர் சாஃப்ட் பென்சில்லே அந்த பாக்ஸ்குள்ளாரே ஒயிட் பென்சில் இருக்கும். இல்லை நீங்கள் எந்த கலர் பென்சில் வாங்கினாலும் இருக்கும். ஸோ இந்த ஒயிட் பென்சில் நம்ம எடுத்து என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இது மேலே கொஞ்சமாக நம்ம ஷேட் பண்ணிருக்கோம் இல்லையா, டோட்டலாக நம்ம ஷேட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா கலரையும் வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த ஒயிட் பென்சிலை யூஸ் பண்ணி நான் வந்து மிக்ஸ் பண்ணுறப்போ பிளெண்ட் பண்ணுறப்போ ஜஸ்ட் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். ஸோ இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்மூத்தாக இருக்கிறது. இந்த கலர்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு ஸ்கின் டோனை வந்து உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒயிட் கலரை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம இந்த ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறப்போ இந்த நிறைய இந்த டிராயிங்கோடைய டஸ்ட் வந்து அதாவது இந்த கலரோடைய டஸ்ட் வந்து படியும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஊதி விட்டுக்க வேண்டியது தான். அப்படிலாம் நீங்கள் வந்து டோட்டலாக நீங்கள் வந்து கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கூட ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னாக்கா அது வந்து உங்களுக்கு போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம டிராயிங்கை முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு ஜஸ்ட் நம்ம அதோட
அந்த டஸ்ட்டெல்லாம் கலரோடைய டஸ்ட்டெல்லாம் வெளியே வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டோம்னா ஃபைனல் ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்கின் டோனை நமக்கு மேக் பண்ணுறதுக்கு பிகினராக இருக்கிற பட்சத்தில் இது மட்டுமே தெரிஞ்சால் போதும், இந்த 5 ஸ்டெப்ஸ் மட்டும். ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வச்சு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு நிறைய பென்சில்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு எந்த கலரை எங்கே மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கின் டோனை எப்படி ஈஸியாக மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுக் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது போக உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு டிராயிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னாக்கா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து கரெக்டாக அதை பண்ணி விட்டுருவோம். ஸோ இந்த வீடியோ விட்டு இப்போ கிளம்புவோம். அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.